ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த கருப்பு கவுனி அரிசி வச்சுட்டு சூப்பராக தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது நான் இந்த கருப்பு கவுனி தோசை மாவை வந்து எப்படி ரெடி பண்ணேன்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மான்படிக்கு ஒரு மான்படி வந்து கருப்பு கவுனி அரிசி வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 மான்படி நம்ம நார்மலாக இட்லி கரைக்கிற மாதிரி இட்லி அரிசி, அப்புறம் ஒரு மான்படி உளுந்து எல்லாமே போட்டு ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு மிக்சியில் கூட நீங்கள் அரைச்சி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் கொஞ்சம் மாவுனால மிக்சியில் தான் அரைச்சேன். அதுக்கப்புறமா அதை வந்து ஒரு 12 ஹவர்ஸ் நல்லா புளிக்க வச்சிட்டிங்கன்னா மாவு வந்து இந்த மாதிரி நல்லா பொங்கி வந்துடும். நான் இந்த தோசை வந்து ஹெல்த்தியாகவும் நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கிறதுக்காக இந்த கருப்பு கவுனி தோசை மாவில் வந்து வெங்காயம், தக்காளி, அப்புறம் பீன்ஸு, கேரட் எல்லாமே வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ நம்ம இந்த தோசை எப்படி சுடுறதுன்னு பார்க்கலாம். தோசை தவாவை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடாகவும் இப்போ நம்ம மாவை எடுத்து ஊற்றலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கருப்பு கவுனி அரிசி மாவில் வந்து நம்ம காய்கறிகள்லாம் சேர்த்ததுனால அந்த மாவே வந்து எவ்வளோ தூரத்துக்கு கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட. இந்த கவுனி அரிசியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. ரொம்பவே ஆரோக்கியமானது. குழந்தைங்கள்லாம் இந்த மாதிரி கருப்பு கவுனி அரிசியில் நீங்கள் தோசை செஞ்சு கொடுத்தீங்க, இல்லை இட்லி செஞ்சிங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது நல்லெண்ணெய் வந்து ஊற்றிக்கிறேன். தோசை குக் ஆகும்போது ஃப்ளேமை வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. இப்போ தோசை நல்லா ஒரு சைட் குக் ஆகிடுச்சு. திருப்பி போட்டுக்கலாம். இந்த கருப்பு கவுனி தோசைக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, சாம்பார் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தோசை நல்லா குக் ஆகிடுச்சு. நம்ம எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கருப்பு கவுனி தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி சாம்பார் வச்சு சர்வ் பண்ணுறேன். நீங்கள் சட்னி வச்சு சர்வ் பண்ணாலும் சூப்பராக இருக்கும். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹெல்த்தியான ரெசிபியை பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க.